ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் வீட்டில் தெய்வ சக்தியை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எவ்வளவு பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால்தான் அந்த வீடு சொர்க்கமாக தெரியும். அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்றால் தெய்வ சக்தி இருக்க வேண்டும். தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். நாம் இருக்கும் வீடு எந்த அளவு இருக்கிறது என்பது முக்கியமில்லை. நம் வீட்டில் இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமில்லை. ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நம் வீட்டில் தெய்வ சக்தி என்பது இருக்க வேண்டும். அப்படி தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். எந்த ஒரு வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி என்பது அதிகரிக்கும். அடுத்ததாக எந்த வீட்டில் காலையிலேயோ மாலையிலேயோ பூஜை செய்யும் பொழுது மணி ஓசை எழுப்பி பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அதாவது தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது மணி அடித்து சாமி கும்பிட வேண்டும். தினமும் செய்ய இயலவில்லை என்றால் வாரத்தில் 2 நாட்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மணியின் ஓசைக்கு தெய்வத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது. மூன்றாவதாக அவ்வாறு நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்த ஏதாவது மந்திரங்களை நாம் சற்று சத்தமாக உச்சரித்து வழிபட வேண்டும். மந்திர ஒலி ஒலிக்கும் இடத்தில் தெய்வ சக்தி ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதனால் தான் பலரது இல்லங்களிலும் மந்திர ஒலி 24 மணி நேரமும் ஒலிக்கும்படி வைத்திருப்பார்கள். அப்படி செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் 10 நிமிடமாவது மந்திர ஒலி வீட்டில் ஒலிக்க செய்வது தெய்வ சக்தியை ஈர்க்கும். கடைசியாக வீட்டிற்குள் வரும்பொழுது நறுமணம் வீச வேண்டும். அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீசக்கூடாது. எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணம் மணக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் என்பது பரிபூரணமாக இருக்கும். அதற்கேற்றாற்போல் நாம் தினமும் ஊதுபத்தி, சாம்பிராணி, தசங்கம் போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவது மிகவும் சிறப்பு. மற்ற நாட்களில் நல்ல வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தியோ வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டும். இவை அனைத்துமே மேற்கொள்ளும் நபர்களிடையே தெய்வ சக்தி அதிகரிக்கும். இல்லத்திலும் தெய்வ சக்தி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். தெய்வ சக்தி அதிகரிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், தீய சக்திகள் விலகும். இதனால் நாம் தொட்ட காரியம் அனைத்தும் நடக்கும். பணவரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எளிமையான இந்த வழிமுறைகளை நாமும் பின்பற்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவோம்.